கல்யாண விஷயமா பேசணும்னு சொன்னால் இவங்களோட அப்பாட்ட போய் பேசணும். அப்போ நான் போய் ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு முன்னால் இவங்களோட மூத்த பிரதர் வந்து என்கிட்ட பேசினார். என்னங்க என்ன விஷயம் சார்? இந்த மாதிரி எனக்கு உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்கலாம், இந்த மாதிரி இது வந்திருக்கேன், நான் ஆர்மியில் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு 10-15 நிமிஷம் என்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டார். என்னோடய குணநலத்தை எல்லாம் பற்றி கேட்டார். என்ன பண்ணுவீங்க, எது பண்ணீங்க, ஆர்மிக்காரவங்கன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடித்து ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்புறம் லீவெல்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், நீங்கள் எப்படிங்க? அந்த மாதிரி எனக்கு ஹேபிட் கிடையாது, நாங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்குருவோம் அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா இவங்க வீட்டில் போய் பேசுகிறேன். அதுக்கப்புறம் என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னு அவங்களே சொல்லிடுவாங்க. வந்து பேசினாங்க. பேசிட்டு இப்படியாக எனக்கு பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இப்போ உடனே எல்லாம் முடியாது அப்படின்னு. இல்லை, எனக்கும் லீவ் இல்லை, நான் போயிட்டு தான் திருப்பி வருவேன் அப்படின்னு. அப்புறம் இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணணும்ல, இல்லைன்னா வேறு யாருக்கா கல்யாணம் முடிச்சு விடுவாங்களோன்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு மாற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க முன்னாடி வெத்தலை பாக்கு மட்டும் மாற்றிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 6 மாதம் கழித்து தான் வந்தாங்க. 6 மாதம் கழித்து வந்து தான் மேரேஜ் பண்ணாங்க. அதுவும் கல்யாணம் முடிஞ்சு 9 நாள் தான் இருந்தாங்க கூட, திருப்பியும் போயிட்டாங்க. ஆமாம், ரொம்ப இதில் இடைப்பட்ட அந்த 6 மாத காலம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த 6 மாத காலம்தான் எனக்கு லைஃப்பில் அதாவது நம்ம என்ன சொல்கிறது, நிறைய பாடல்கள் கூட கேட்டிருப்போம், காதல் இல்லாத வாலிபமா அப்படின்னு. அந்த மாதிரி காதல் இல்லாத வாலிபமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்ட நாட்கள் அது. ஏன்னா அந்த 6 மாதமும் நான் ஆக்சுவலாக அந்த டயத்தில் வந்து மணிப்பூர், நாகாலாந்து சைடில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு டெரர் ஏரியா தான், பயங்கர என்ன சொல்கிறது, ரொம்ப டஃப்பு அந்த பக்கம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஏரியாவில் இருக்கும்போது என்னோட இந்த 6 மாத காலங்கள் ஒரே கடிதத்தில் பயங்கரமாக, அதாவது கடிதம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அளவே இல்லாமல் பண்டல் கணக்கில் கடிதங்கள் நிறைய எழுதி இவங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம், இவங்க அங்கேருந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த 6 மாத காலம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இனிமையான காலங்கள் தான் அது. உண்மைக்கே அது மறக்கவே முடியாது. இந்த இசை ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்போ உதயமாச்சு? இசை அப்படின்னு சொன்னால் எனக்கு, நான் ஆக்சுவலி சின்ன பையனில் இருக்கும்போதே எங்கள் அப்பா என்னை கூப்பிடுவார். அப்பயே நான் வந்து என்னென்ன இந்த எம்ஜிஆர் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், அதில் சிவாஜி கணேசன் பாட்டு பிடிக்கும், அதுக்காண்டி இப்படியும் கிடையாது, எம்ஜிஆர் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடியிருந்தேன். நாளை நமது அன்பு மலர்களே, அப்புறம் ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சல் ஆடுதம்மா, இதெல்லாம் என்னோட அன்னைக்கு சின்ன வயசுலேயே காலகட்டத்திலே என்னோட பாடல்கள். ஏன் என்ற கேள்வி கேட்காத வாழ்க்கையில் அந்த பாட்டு, அதுக்கு ஒரு ஒரு நிகழ்வு கூட அப்படி நடந்திருக்கு சார் என்னோடய வாழ்க்கையில். ஒரு இடம் என்னோடய அண்ணன் வந்து என்னை சினிமா கூப்பிட்டு போனாங்க, முருகன் தேட்டர்னு சொல்லி ஜெயங்கத்துபுரத்தில். போகும்போது ஃபஸ்ட் ஷோ மத்தியானம் என்னை சினிமா கூப்பிட்டு போனாங்க. ஆக்சுவலி மத்தியானம் கூட்டிகிட்டு போய் என்னை மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த கூட்டம் அப்போ வந்து எம்ஜிஆர் படம்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும். நீங்கள் கவுண்டர் வெளியில் நின்று நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டேன். போனோன்னே போஸ்டர்லாம் பார்த்து போயிட்டேன். ஆக்சுவலாக உண்மையாக சொன்னால் போஸ்டர் போட்டிருப்பாங்க அந்த சின்ன சின்ன ஸ்டில்லாம், அதை பார்த்துட்டு அங்கே போய் பார்க்க போயிட்டேன். அப்போ இவங்க டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து தேடி தேடி பார்த்துருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சரி, திருப்பி நல்லா ரொட்டேஷன் பின்னால் திருப்பி வீட்டு சைட்லலாம் வந்து தேடி பார்த்துருக்காங்க, ஒன்றுமே கிடைக்கல. சரி, திருப்பி தேட்டருக்கு வந்து 1000ல் ஒருவன் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டாங்க, இன்டர்வல் ஃபுல்லாக தேடுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், தேட்டரில் போய் அழுதுகிட்டு இருக்கோம். மேனேஜருக்கு கூப்பிட்டு, தம்பிங்க வா, உங்கள் வீட்டிலேருந்து வருவாங்க, இங்கே இருங்க. அவங்களோட கேபினில் என்னை உட்கார வச்சுட்டாங்க, மேனேஜர் ரூமில். அப்போ எனக்கு வந்து ஏன் என்ற கேள்வி அந்த பாட்டு வருது. ஓடுறேன், இங்கேருந்து ஓடுறேன் பாட்டை. அந்த நேரத்தில் அந்த பாட்டு பார்க்கும்போது நான் தொலைஞ்சு போயிட்டேன். நான் அங்கே உட்காந்துட்ருக்கேன், அந்த அழுகை கிழுகை எதுவுமே கிடையாது. பாட்டு அவ்வளோ ரசிக்கிறேன். திருப்பி பாட்டு முடிஞ்சோன்னா திருப்பி வந்துடுவேன். திருப்பி இதே மாதிரி ஏதாவது ஸ்டண்டு வந்தால் திருப்பி ஓடி போயிடுவேன், பார்ப்பேன். இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சிருச்சு. வீட்டில் எங்கள் அண்ணன் போய் வீட்டில் சொன்னோன்னே எங்கள் அப்பா ரொம்ப சத்தம் போட்டு தேட்டருக்கு தேடி வந்துட்டாங்க. செகண்ட் ஷோ ஆரம்பித்தோன்னே அங்கே வந்து எங்கள் அப்பா பார்க்கும்போது பார்த்துட்டாரு. பார்த்த பிறகு திருப்பி செகண்ட் ஷோ எங்கள் அப்பாவோட உட்காந்து பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி அப்போ மியூசிக் இல்லைன்னு சொன்னால் படங்கள் எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் பார்த்தேன். பாட்டில் ரொம்ப
எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. சின்ன வயசுலேருந்தே ஈடுபாடு, என்னன்னு தெரியல. அது அப்படியே பாடிட்டு எங்கள் அப்பா பாட சொல்லுவாங்க. சிறு வயதிலே அப்போ குறும்புத்தனம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. இந்த சுவாரஸ்யமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேறு எந்த இன்டர்வியூலையும் சொல்லலை இல்லை. ஜீ தமிழ் இன்டர்வியூவில் வந்து பொதுவாக அந்த இராணுவம் அந்த சப்ஜெக்டு தான் முக்கியமாக நீங்கள் பேசுனீங்க. அதுக்கப்புறம் வந்து திருமணமாகி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் சார், அதை சொல்லுங்கள். எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். அதுக்கு என்னோட பெண் குழந்தைகள், நான் ஆக்சுவலி இராணுவத்திலேருந்து வரும்போது 2 மாதம் விடுப்பு வந்துட்டு பாக்கி எல்லாம் என்னோட இன்னொரு குடும்பம் தான் சொல்லுவேன் அதை, இராணுவத்தை. ஏன்னா அங்கே போய் அதோட பணியாற்றும் போது அங்கே உள்ள என்னோட நண்பர்கள், உயர் அதிகாரிகள் எல்லாத்தோடைய கூட்டு சேர்ந்து ஒரு முயற்சி தான் இராணுவம் சொல்லுவோம். அப்போ அங்கே போகும்போது அந்த இதுக்கு நான் மிங்கிள் ஆகிடுவேன். மிங்கிள் ஆகிட்டா இந்த 2 மாதம் வரும்போது இவங்களுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிறது மட்டும்தான் ஒழிய பாக்கி படிக்க வச்சது எல்லாமே கேர் பண்ணது அந்த விஷயத்தில் இவங்க தான் முதற் காரணம். இவங்க இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ இவங்களே அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா நீங்களே சொல்லுங்கள் உங்கள் வாயில், அப்போ தான் நல்லா சிறப்பாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறதோட நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க. நீங்களே சொல்லுங்கள். 2 பெண் குழந்தைங்க எனக்கு. பெரியவ வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. சின்னவங்க வந்து டாக்டர் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆகலை, இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கணும், மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் இப்போ தான். சார் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி சார். அவருக்கு 2 மகள். நம்ம வந்து பேருக்கு தான் சொல்லுவாங்க இந்த பசங்களை வந்து ஒருத்தரை டாக்டர் ஆக்கி பார்க்கணும், இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு. உண்மையில் அந்த கனவு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நினைவாயிருக்கு. எங்களுக்கும் ரொம்ப பெருமை சார். அது நம்ம கேப்டன் பிள்ளைகள் வந்து ஒருத்தர் டாக்டராக இருக்காங்க, ஒருத்தர் இன்ஜினியராக இருக்காங்கன்றது ரொம்ப சிறப்பு. அப்புறம் இன்னொரு விஷயமும், குடும்பமே நீங்கள் எல்லோரும் இசைத்துறையில் வந்து ரொம்ப ஆர்வம், எல்லோரும் நீங்கள் வந்து பாடி இருக்குது நாங்கள் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அது எப்படி, அது மருமகனாக எப்படி அவர் இங்கே கல்யாணம் ஆகி முடிச்சுட்டு வந்துட்டு பிறகு பாட ஆரம்பித்தாரா, இல்லை ஏற்கனவே அவருக்கு அந்த பாடல் ஆர்வம்னா இருந்ததா? ஆக்சுவலி சார் எனக்கு அளவில்லா ஆர்வம் அப்படின்னு தான் சொல்லணும் இசையை. அந்த அளவில்லா ஆர்வம் தான் இந்த என்ன சொல்கிறது, ஒரு ஜேடிஏ அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டுடியோக்கு என்னை இழுத்துட்டு வந்துச்சு. அழைச்சிட்டு வரணும்னு சொல்லலை, இழுத்துட்டு தான் வந்துச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஆர்வம் அவ்வளோ. அப்படி என்னோடய ஆர்வத்தை நான் வச்சுட்டு இந்த ஜேடிஏ வந்ததுக்கப்புறம் எனக்கு உங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறது, நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி அழகான ஒரு ஸ்டுடியோ, ஸ்பீக்கர், மைக்கு, அதுக்கப்புறம் கேரோக்கே சிஸ்டம், அதிலெல்லாம் போட்டால் லிரிக்ஸ் எல்லாமே வருது. அதெல்லாம் பார்த்து பாடும்போது என்ன சொல்கிறது, அது நாங்கள் எங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப இருக்கிறதுனால இதே இதில் நான் இதே மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது எக்யூப்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர், 2 மைக்கு இதெல்லாம் வாங்கி நான் அடிக்கடி பாடிக்கிட்டு இருக்கேன். அப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி மியூசிக் சம்மந்தமாக இவங்களுக்கு மியூசிக் பற்றி தெரியல, ஆனால் அந்த பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி வீட்டில் பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு. இவங்களை கூப்பிட்டேன், இவங்க என் கூட சேர்ந்து பாடினாங்க. அதாவது செகண்ட் இன்னிங்ஸு 18க்கு அப்புறம், ரிட்டையர்ட் ஆகி 18 வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரம்பித்து இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இவங்களுக்கு ஆர்வம் உள்ள நிறைய இருக்குது இவங்களுக்கு. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அது வெளி கொண்டு வர முடியல. ஏன்னா எஜுகேஷன், குழந்தைகளோட படிப்பு, இந்த விஷயத்தில் நிறைய இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க சார். இனி அந்த கனவோட நினைவிட, ஏன்னா நீங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டீங்க, ஒரு மகளுக்கு திருமணமும் முடித்து வச்சுட்டீங்க இல்லை? எப்பொழுது அந்த டாக்டர் அவர்களுக்கு திருமணம் எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம்? 1-2 ஆண்டு? அவர்கள் இன்னும் 1 ஆண்டு மேற்படிப்புக்காக படித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லணும். மேற்படிப்பு படிச்சுட்டு அவங்க இப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். அதெல்லாம் முடிச்சுன்னு ஒரு கிளினிக் வச்சுட்டு கொஞ்சம் மேற்படிப்பு எல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள அப்படியே மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு இப்போ 1 வருஷத்துக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நல்ல வரன் தேடிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு டாக்டர், நல்ல பையனாக வந்தாச்சுன்னா அப்படி கொடுத்துடலாம். இசை ஆர்வம் வந்து உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்குது. உங்களுக்கு எந்த வகையில் சார் அது உபயோகப்பட்டது? நீங்கள் ஆர்மியில் குடும்பத்தை விட்டு தனியாக இருந்தீங்க, அந்த இசை வந்து உங்களுக்கு எந்த அளவு? ரெஜிமெண்ட் வந்து 6 மெட்ராஸ் ரெஜிமெண்ட். அதில் வந்து இப்போ ஆர்வம் இருக்கவங்கள வந்து கூப்பிடுவாங்க. எப்படின்னா அதுக்கு ஒரு இசைக்குழு மாதிரி வச்சுக்கிடுவாங்க உள்ளே.
ஆனால் இசைக்குழுன்னு சொன்னால் பர்மனண்ட் இசைக்குழு அப்படி கிடையாது. அவங்களோட பார்ட் டைம் ஒர்க் அது. அதாவது பாக்கி எல்லா வேலையும் செய்யணும், போகணும், டியூட்டிக்கு போகணும், எல்லாம் பண்ணணும், ஏதாவது வெளியில் போகணுமா போகணும். சில நேரத்தில் இந்த பீ ஸ்டேஷன் சொல்லுவாங்க. இன்ஃபென்ட்ரியில் வந்து ஒரு இப்போ நாங்கள் மணிப்பூர், நாகாலாந்து ஒரு 3 வருஷம் கட் பண்ணிட்டோம். பயங்கர டெரர் ஏரியானாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுன்னா அடுத்து ஒரு பீ ஸ்டேஷன் கொடுப்பாங்க. அந்த பீ ஸ்டேஷனில் வரும்போது இந்த மாதிரி இசைத்துறையை சேர்ந்தவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்படியே ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. வாங்க, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது வாங்க பாடுங்க, யாருக்கு மியூசிக் தெரியும் வாங்க, என்னென்ன தெரியும். எனக்கு ஆல்ரெடி காலேஜ் படிக்கும்போதே கொஞ்சம் அந்த ட்ரிபிள் காங்கோலாம் வாசிப்பேன், அதுவும் ஆர்வம் இருந்துச்சு. நீங்கள் வந்து பாடல் பாடுவீங்க மட்டும்தான் நினச்சிருந்தோம், இசைக்கருவியும் வாசிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்களுக்கு இருக்கு. அப்போ ஏதோ இருக்குது சார், கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்கள்ல, கண்டிப்பாக அதை வச்சு வாசிப்பேன் கூட வாசிப்பேன். இல்லை, உங்களுடைய துறை வேறு இருந்தாலும் இசை மேல் உள்ள காதலால் நீங்கள் இசைக்கருவியும் வாசிக்கிறீங்கல்ல, அது பெரிய விஷயம் தானே. எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க இதுதான் சார். அதில் ஒன்றும் அதை பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் வேறு துறையில் இருந்தாலும் இது ஒரு ஹாபியாக எடுத்துக்கிட்டு அதையும் நீங்கள் பாடுறது மட்டும் இல்லாமல் இசைக்கருவியும் வாசிக்கிறீங்க. இன்னும் என்னென்ன திறமைகள் உள்ளே இருக்குது அப்படின்னு தெரியல. தயவுசெய்து எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார். இசை வந்து ஆக்சுவலாக இசையில் யார் போகிறாங்களோ, இசை படிச்சிருக்காங்களோ, இல்லாட்டி பாட்டு பாடுறவங்களோ, அதில் வந்து இசை ஒரு மனிதனை அவ்வளோ ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தின்னு சொல்லுவேன் இசை. அந்த இசைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இசையால் மயங்காதவர் எவரும் உண்டோ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சில பேர் கேட்கும் சக்தி நிறைய பேருக்கு இருக்கும். சரி, நான் பாடினா கூட கேட்குறவங்க ஆஹா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதே பெரிய பூஸ்டர் தான். அதுபோல் கைத்தடல்கள், விசிலடி, இந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்பொழுது ஆர்வங்கள் அதிகமாக கலையும் வளர்ந்து கொண்டே போகும் சார். அது ஒரு உடலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆரோக்கியம் சொல்லுவேன் என்னைய பொறுத்தவரை. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நான் ஆர்மியில் இருக்கும்போது இது நான் பீ ஸ்டேஷனில் உங்களுக்கு நான் முன்னாலே சொன்னேன், பீ ஸ்டேஷனில் பேண்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நாங்கள் செலெக்ஷன் பண்ணி ஆள் எடுத்துகிட்டு போவாங்க, திருப்பி வந்த பிறகு அவங்க வேலை. அதே மாதிரி ஆர்மியில் இருக்கும்போது சில நேரத்தில் அவ்வளோ டஃபஸ்ட் ஏரியா. அதாவது அங்கே வந்து என்ன சொல்கிறது, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் அந்த இடத்துக்கு எதுவுமே வண்டிலாம் போகாது. எங்களுக்கு இந்த கச்சர்னு சொல்லுவாங்க, அதாவது குதிரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதில் தான் சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து எங்கள் போஸ்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி. அது வந்து முக்கால்வாசி நம்ம எதிரி நாட்டுக்கு முன்னால், அந்த நாடு பாகிஸ்தான் வச்சுக்கோங்களேன், அந்த நாட்டுக்கு அவங்க போஸ்ட் மேலே எங்கள் போஸ்ட்டு கீழே, அந்த மாதிரி பகுதியில் இருக்கும்போது அந்த கொஞ்சம் நேரம் அதில் கிடைச்சா கூட அப்பையும் அந்த இசை கேட்க சொல்லுங்க சார். அது என்னன்னு தெரில, அவ்வளோ ஒரு ஆர்வம், அது ஒரு பூஸ்டர். அந்த அதுக்கு வார்த்தையே இல்லை சார். உங்களுடைய முதல் பப்ளிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கல்யாண நிகழ்ச்சி, ஒரு கோவில் நிகழ்ச்சி, இது மாதிரி நீங்கள் மேடை ஏறிய பாடிய அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? ஆமாம் சார். அந்த மாதிரி முதல் மேடை எங்கே, எப்போ, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்குது சார். அதாவது இராணுவத்தில் திருவனந்தபுரம்னு ஒரு கேரளாவில் ஒரு சமயத்தில் நாங்கள் இருக்கும்போது அங்கே அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வரும்போது தமிழ் பாடலுக்காக என்னை செலெக்ஷன் பண்ணாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு பாடினேன். என்ன பாடல் நினைவு இருக்கா? அப்பொழுது நான் பாடிய பாடல் திருவனந்தபுரத்தில் அழகிய லைலா, அவ்வளவு ஸ்டைலா, அதே பாடல் தான். யார் அந்த அழகிய லைலா? என்னையம்மா அழகிய லைலா யாரை பார்த்து பாடுனீங்க? திருவனந்தபுரத்தில் போய் பாடி இருக்கீங்கன்னா யாரை பார்த்து பாடுனீங்க? அப்பொழுது கல்யாணம் ஆகிவிட்டவில்லை, அப்போது கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. மனைவியை நினைத்து பாடுனீங்க. அப்படி சொல்லுங்க. என் மனைவி தான். லைலா, மஜ்னு எல்லாமே காதலி, எல்லாமே அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் நேசித்து ஒரு 6 மாதம் ரொம்ப தீவிரமாக ரொம்ப அனுபவித்து காதல் பண்ணி மேரேஜ் பண்ணனால இவங்களை எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும், என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காதலர் தினம் வேறு வருகிறது, February 14. இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறது எனக்கும் நம்ம ஜேடிஏ குடும்பத்துக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம் சார். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜேடிஏக்கு எந்த ஆண்டு வந்தீங்க நினைவு இருக்கிறது? இந்த ஸ்டூடியோக்கு சரியாக ஒரு 6 மாதம், ஒரு ஆண்டு, 9 மாதம் கரெக்டாக.
இப்போ சொன்னால். ஆனால் 9 மாதம் ஃபஸ்ட்டு மீட் நான் இங்கே நம்ம ஸ்டுடியோவுக்கு, உங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம ஸ்டுடியோவுக்கு நான் வந்துட்டு ஜேடிஎஸ், நானும் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜேடிஏ குடும்பம் அந்த குடும்பத்தில் நான் இணைந்துட்டு ஒரு 3 மாதம் கேப், திருப்பி நான் ஒரு 6 மாதம் கண்டினியூவாக வரும்போது எனக்கு இந்த பாட்டு பாட வந்த மாதிரி, பாட்டு பாடுறதுக்கு தான் வந்தோம் ஆக்சுவலிட்டி. ஆனால் இது ஒரு குடும்பம் மாதிரி, உறவுகள், ஒரு என்ன சொல்கிறது, அண்ணன் தங்கை என்ற உறவு முறைகள் தொடங்கி என்னை ஆல்ரெடி என்ன சொல்கிறது, நாங்கள் முன்னாலாம் இந்த உறவுன்னு சொல்கிறது ரொம்ப இனிப்பான ஒரு விஷயம். அது இங்கே வரும்போது பாடல் மூலமாகவும் கிடைச்சி, அதுக்கப்புறம் பாடுறவங்க மூலமாகவும் கிடைச்சின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நிகழ்வு என்னால் மறக்கவே முடியல. இந்த ஒரு 6 மாத காலமும் நிறைய எனக்கு ஒரு குடும்பத்தில் வந்தாச்சுன்னா, நீங்கள் இந்த ஜேடிஏ குடும்பம்னு சொல்கிறது எனக்கு ஒரு உள்ளபூர்வமாக மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இன்றல்ல என்றும் மறக்கவே முடியாது. இந்த ஜேடிஏ குடும்பம் சார்பாக வந்து ஒரு உலக சாதனை நிகழ்வு நம்ம நடத்தினோம். அந்த அனுபவத்தை கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா முழுக்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் அந்த எனர்ஜி குறையாமல் சிரித்த முகத்துடன், நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன், பல வேலைகள், வெளியே போகிறது வர்றது. ஆனால் நீங்கள் வந்து நான் ஸ்டாப்பாக சாப்பிட கூட நீங்கள் போகலான்னு நினைக்கிறேன். டீ கூட குடிக்காமல் அந்தளவு எனர்ஜியாக ஒவ்வொருத்தரை பற்றியும் நீங்கள் பேசியிருந்தது, நீங்களும் சரி, வித்யா அக்காவும் சரி, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நான் தனியாக இருக்கும்போது யோசிப்பேன், எப்படி இவ்வளோ எனர்ஜியாக இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் சார். அப்துல் கலாம் ஐயா பேர் எடுக்கும்போதே உடம்புலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு புல்லரிக்குது. அவங்களோட அந்த இளைஞர்கள் கையில் அக்கினி சிறகுகள் இதெல்லாம் படித்தா அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுபோக நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அப்துல் கலாம் ஐயா வந்து பொக்ரான் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு நியூக்ளியர்ஸ் டெமோலேஷன் பண்ணி பார்த்தாங்க. அந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடத்துல பணி செய்வதற்காகவும் படிப்பதற்காகவும் வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த இதை முடிச்சிருக்கேன் நான். அது படிக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே ஒரு நேரத்தில் கலாம் ஐயா வந்து செல்வார். கலாம் ஐயா வந்து செல்லும் பொழுது சில ஆராய்ச்சிகள் அங்கே சென்று கொண்டு இருந்தது. அது என்னென்னு எனக்கு சொல்ல விரும்பலை. அந்த இது அப்போ இந்த புக்கில் வெளியில் போகும்போது என்ட்ரி பண்ணுவாங்க ஒவ்வொருத்தர், சயின்டிஸ்ட்லாம், நான் வெளியில் போகிறேன் வரேன் அப்படின்னு. அப்போ என்ட்ரி பண்ணிட்டு தான் போகணும். அப்போ என்னோடய நண்பர், நான் இல்லை அந்த இடத்துல, என் நண்பர் கேட்குறாரு கலாம் ஐயாட்ட, சார் நாங்கள் வந்து உங்களை, நீங்கள் கலாம் ஐயா தெரியுது எங்களுக்கு, நீங்கள் அடிக்கடி ஏன் சார் புக்கில் என்ட்ரி, ஒரு டைம் என்ட்ரி பண்ணால் போதுமே, அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரலாமே, உங்களுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சல்யூட் அடித்து சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அவர் மென்மையாக பேசுவார், தம்பி இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, ஏன்னா நான் புக்கில் எழுதினா தான் எனக்கு வர்ற என்னோட ஜூனியர்ஸ்லாம் அந்த புக்கில் கரெக்டாக என்ட்ரி பண்ணுவாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால என்னையே உங்களுக்கு தெரியும், ஆனால் யாராவது வேறு தேர்ட் பர்சன் யாரும் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் எழுதுனா இந்த ரிஜிஸ்டர் ஃபுல்லாக எல்லாருமே கரெக்டாக எழுதுவாங்க, அதனால தான் எழுதுறேன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம் சார், யோசனை பண்ணுங்கள். அவர் எழுதாம கூட போகலாமே, யாரும் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு எளிமை, அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன், யாரும் எல்லாத்தையும் புரிஞ்சு பக்குவமாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அவர் பேரில் நீங்கள் அந்த அவரை வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம்னா உங்களுக்கு கிடைச்சது. ஒரு டைமில் 2 டைம் சார். அது எங்களுக்கு பாக்கியமாக இருக்குது. நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கலாம் ஐயா அவர்களை சந்திச்சிருக்காருன்னு நினைக்கும் பொழுது மிக பெருமையாக நம்ம ஜேடிஏ குடும்பத்தார் அனைவருக்கும் அது இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். அதுபோக ஐயா அவரோட பேரில், கலாம் ஐயா பேரில் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு நடக்கிறதுன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஸ். அதுக்கப்புறம் இது வந்து நான் இந்த நிகழ்வை வந்து என்னோட குடும்ப நிகழ்வாக நினச்சேன். உண்மை அதுதான். வந்திருந்த அனைவரும் சொன்ன வார்த்தை அதுதான். ஒரு பாட்டு பாடின மாதிரி இல்லை, இது ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்ததுன்னு எல்லாருமே அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தாங்க. அது ஒரு மாபெரும் வெற்றி நமக்கு. கல்யாண நிகழ்ச்சி மாதிரி காட்சி அளித்தேன்னு சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா சார் அன்னைக்கு என்னோட மனைவி கூட ஒரே மாதிரி ஆர்கனைஸ்டாக என்ன சொல்கிறது சாரீஸ்
போட்டிருந்தாங்க. ஒரு கல்யாணத்துக்கு தான் எல்லாம் நடக்கும். நம்ம பார்த்து அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒரே மாதிரி சேரீ போடுவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கும் அது அரங்கேறினுச்சு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். அந்த என்னோட நிகழ்ச்சி அப்படி நான் பிரித்து பார்க்க விரும்பலை. அது வந்து ஜேடியோட குடும்ப நிகழ்ச்சியாக நினச்சி அது ரொம்ப சிறப்பாக எல்லாரோட பார்ட்டிசிபேட். முதல் நாள் நைட்டு வரைய இந்த நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் போய் அங்கே கோலம் போட்டுட்டு காலையில் கோலம் போடுறதுக்குள்ள இந்த எல்லாம் மார்க் பண்ணிட்டு காலையில் போய் விடிய காலையில் கோலம்லாம் போடுறாங்க. இதெல்லாம் ஒரு வீட்டில் கல்யாண காட்சியில் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். அதெல்லாம் நம்ம அங்கே பார்த்தோம். அது போக அதில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய நிகழ்ச்சிக்கு ஒரு குடும்பம் நினச்சதுனால ஒருத்தர் மிஸ்டர் சந்தான கிருஷ்ணன் வராரு, தொழிலதிபர் சந்தான கிருஷ்ணன் அவர்கள். அங்கு வந்த அனைவருக்கும் மதிய உணவு இரவு உணவும் அளித்த சந்தான கிருஷ்ணன் சார் இங்கே வந்திருக்காரு நம்மளது ஸ்டுடியோக்கு. ஒரு நிமிஷம் நீங்கள் வந்துட்டு போகலாம் சார், ஒரு நிமிஷம் வாங்க. அவர்களுக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி எப்பயும் கடமைப்பட்டிருக்கோம். ஒரு வணக்கம் சொல்லிடுங்க. சாரு தான் வந்து மத்தியான உணவு இரவு உணவு எல்லாமே நாங்கன்னா கேட்கவே இல்லை. அவரே முன் வந்து நான் வந்து எத்தனை பேர் சார் 110 பேரா 150 பேர் வந்தாலும் சரியில்லை, சரி நான் எல்லாருக்கும் வாழை இலை போட்டு எங்கேயும் நடந்திருக்காது இது மாதிரி ஒரு நிகழ்வு. இது கல்யாணம், அதுதான் கல்யாண நிகழ்வுன்னு நான் சொன்னேன். சார் அவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக அனைவருக்குமே தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று கூறுவார்கள். அந்த அன்னதானம் அளித்த சந்தான கிருஷ்ணன் குடும்பத்தார் பல்லாண்டு காலம் வாழ்க என்று நம்ம ஜேடிஏ சார்பாக அனைவருக்கும் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி எல்லாருமே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் அவங்களாம் கொண்டு வந்து பண உதவி அத்தனை பேர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி இது அப்படின்றது. எல்லாம் கடவுள் செயல். அது ரொம்ப பெருமையாக வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இதில் அந்த உலக சாதனை நிகழ்வு. கரெக்ட் சார். இதில் முக்கியமாக நான் இதில் ஒரு முக்கியமான சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா இந்த இசை ஆர்வம் இந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணங்கள் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து உழைச்சோன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சில